வருத்தங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவன் தகுதிக்கு தகுந்த வருத்தம் இருக்கவே செய்யும். எந்நேரமும் கலகலப்பாக நகைச்சுவை உணர்வுடன் பேசும் ஒருவரை கண்டால் இன்பமான மனிதர் இவர், ஆண்டவன் இவரை மட்டும் இப்படி மகிழ்ச்சியுடன் படைத்திருக்கிறானே, புண்ணியம் செய்தவன் இவன் என்று நமக்கு என்ன தோன்றும். அவன் புண்ணியம் செய்தவன்தான். ஏனெனில் மனதின் கவலையை முகத்தில் வெளிக்காட்டிக் கொண்டிராமல் உள் ஆழத்தில் போட்டு அதை புதைத்துக் கொண்டு பிறரை இன்பமாக வைத்துக் கொள்ளும் ஆற்றல் பெற்றிருப்பதால் அவன் புண்ணியவான்தான். எல்லோராலும் கவலைகளை திரை போட்டு மறைத்துவிட முடியாது. முகம் மனதின் கண்ணாடி. மனதில் இருக்கும் எண்ணங்களை முகம் வெளிச்சம் போட்டு பிறருக்கு காட்டிவிடுகிறது. அந்த வகையில் பார்க்க போனால் ஆண்மகன்கள் பெரும்பாலானோர் போற்றுதலுக்குரியவர்கள். குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டு அந்த அக்கறையினால் உடல் நோக உழைத்து தன்னை வருத்தி குடும்பத்தினரை இன்புறச் செய்து வரும் அற்புத பிறப்புகள் அவர்கள். ஆண்கள் எந்நேரமும் புலம்புவதில்லை. எங்கே புலம்பினாலோ, வேதனையை பகிரங்கமாக வெளிப்படுத்தினாலோ தன் குடும்பத்தினரும் அவ்வேதனையை அனுபவிக்க வேண்டியது வருமோ என்ற அச்சத்தாலும் கருணையாலுமே அத்தனை இன்னல்களையும் தங்களுக்குள் போட்டு புதைத்துக் கொண்டு வெளியே தங்களை இன்பமாக காட்டிக்கொள்கின்றனர். பெண்களும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் குறைந்தவர்கள் அல்ல. அவர்களும் உடலாலும் மனதாலும் துயர்களை தாங்கவே செய்கிறார்கள். இருப்பினும் பெண்களைப் போன்று ஆண்கள் பலரும் தங்கள் வேதனையை கண்ணீரால் வெளிப்படுத்துவதில்லை. பெண்கள் கண்ணீர் என்னும் மருந்தினால் மனதின் காயத்தை ஆற்றிக்கொள்கிறார்கள். ஆண்கள் வெளியே சென்று நண்பர்களை பார்த்து இதர விஷயங்களில் கவனம் செலுத்தி சோகத்தை தற்காலிகமாக மறைத்துக் கொள்ளலாம். ஆனால் சென்ற தலைமுறை வரை பெண்களுக்கு அப்படியானதொரு மாற்று வழி இல்லாமல்தான் இருந்தது. மன அழுத்தத்தை கண்ணீரை கொண்டே மட்டுப்படுத்தி வந்தனர் பெண்கள். வேட்டையாடியும் பயணம் மேற்கொண்டும் பொது காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தியுமே ஆதித்யன், பிரதாபன், வருணன் உள்ளிட்டோரெல்லாம் தங்களுக்கு இருந்து வந்த மனக்குமுறல்களை சீர் செய்து வந்தனர். ஆனால் காதலனை பிரிந்த வாகினியும் மிக அருகிலிருந்தும் தொலைதூரமாக உணர வைத்த கணவனை எண்ணி வருந்தியபடி இருந்த சுவர்ணிகாவிற்கும் அந்தப்புற சுவர்களைத் தவிர அவர்களது வேதனையை முழுவதுமாக வெளிக்காட்டிக் கொள்ள வடிகால்கள் எதுவும் இல்லை. பல நாட்களாக மனதில் தேக்கி வைத்திருந்த துயரையெல்லாம் பார்க்கவ நாட்டு பயணத்தில் தன்னையும் அறியாமல் கணவனிடம் கொட்டிவிட்டாள் சுவர்ணிகா. அறிவாற்றல் கொண்டிருந்த அவளால் கணவனின் சூழ்நிலையை நன்றாகவே உணர முடிந்தது. ஆதித்யன் இளைய மனைவியை பொக்கிஷமாக கருதி வந்தான். அவளுக்கு இருந்த அறிவையும் திறமையையும் பக்குவத்தையும் கண்டு மனைவி மீது மிகுந்த மரியாதை கொண்டிருந்தான். அந்த மரியாதையின் காரணமாகவே முதல் 3 மனைவிகளை நடத்தியதைப் போல பெயரளவில் சுவர்ணிகாவை மனைவியாக நடத்தி வரக்கூடாதென முடிவு செய்து அவள் மீது காதல் பிறக்கும் நாளை எண்ணி காத்திருந்தான் அரசன். கணவனின் உள்ளத்தை நன்கு அறிந்திருந்தபடியாலே சுவர்ணிகாவும் கணவனிடம் வரம்பு மீறி பேசாமல் இருந்து வந்தாள். என்னதான் கடிவாளமிட்டு கட்டுப்படுத்தி வைத்திருந்தாலும் ஒரு கணத்தில் அந்த தடுப்பு தகர்ந்து துக்கம் வாய் வழியாக குமுறல்களாகவும் கண்கள் வழியாக கண்ணீராகவும் வெளிப்பட்டது. தான் வேதனைப்பட்டு கணவனையும் வேதனைப்படுத்திவிடக் கூடாது என்று முடிவு செய்தவள் சூழலை மாற்றுவதற்காக தன் குதிரையை சிறிது முன்னால் செலுத்தி புது மெய்க்காவல் தளபதி ராகவனுக்கு அருகில் சென்றாள். அவள் ராகவனை பார்த்து, தளபதி, தங்களுக்கு ஏன் இன்னும் திருமணமாகவில்லை? இத்தனை வலிமையுடன் உள்ளீர்கள் தாங்கள். கன்னிகைகள் எப்படி தங்களை விட்டு வைத்தார்கள்? இல்லை, ஒருவேளை தாங்கள் ரகசியமாக எவரையும் காதலிக்கிறீர்களா? இருந்தால் என்னிடம் தெரிவியுங்கள் தளபதி. தங்கை ஸ்தானத்தில் இருந்து தங்களுக்காக நான் தூத்து போகிறேன். பழைய தளபதியின் காதல் கைகூடும், அந்த ஜோடிகள் வாழ்வில் இணைவதை கண்டு ரசிக்கலாம் என்று ஆசை கொண்டிருந்தேன். ஆனால் வருணனோ உத்தமி வாகினியை உதறிவிட்டு மோகினி பிசாசு வைஷாலிக்காக பழி தீர்க்க காத்திருக்கிறார். தாங்கள் அவ்விதம் இருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். முன்பே உங்களுக்கு காதலி இருந்தாலும் சரி, அல்லது புதிதாக எவரையும் காதலித்தாலும் சரி, என்னிடம் மறக்காமல் கூறிவிடுங்கள். உங்கள் திருமணத்திற்கான எல்லா வேலைகளையும் நானே பார்த்து உங்கள் மனைவியின் கழுத்தில் நான் தான் நாத்தனார் முடிச்சு போடுவேன். புரிகிறதா? என்று பாசத்தை அதிகாரமாக சொல்லி வந்தாள் சுவர்ணிகா. அவள் வேடிக்கைக்காக இவ்விஷயங்களை சொல்லியிருந்தாலும் உண்மையில் அவளது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அச்சரம் பிசகாமல் பலிக்கப் போகிறது என்றும், கரம் பிடிக்கப் போகிறவளை அந்த பார்கவ பயணத்தில் ராகவன் சந்திக்கப் போகிறான் என்பதையும் ராகவனே அந்த நொடி அறிந்திருக்கவில்லை. அரசியின் வார்த்தைகளால் ராகவன் உண்மையிலேயே உருக்குலைந்துதான் போனான்.
இத்தனை நல்ல கன்னிகைகளா? இவரது அக்காவும் இவரும் உண்மையில் மாசறு பொன்னில் வடிக்கப்பட்டவர்கள். சாதாரண தளபதியாக இருந்த போதிலும் என்னை தமையன் என்று அழைத்ததோடு என் திருமணத்தை நடத்தி வைப்பது பற்றியும் கனவு காண்கிறார் இவர். இத்தகைய பெண்ணரசிகளை பெற்றெடுத்த தந்தைமார்கள்தான் என்னை அவதூறாக பேசி என் செல்வத்தை கவர்ந்து கொண்டார்கள் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. சேற்றில் செந்தாமரை பூப்பதைப் போல அந்த துர்க்குணம் கொண்ட அரசர்களுக்கு இந்த நற்குணம் கொண்ட பெண்கள் பிறந்திருக்கிறார்கள் என்று மனதில் எண்ணிக்கொண்டு குதிரையை செலுத்தினான். இப்படியாக எண்ணியவன் சில கணங்கள் கழித்தே அருகிலிருந்து ஸ்வர்ணிகா தன்னை நோக்குவதை கண்டான். தன்னை விசித்திரமாக அவள் பார்ப்பதைக் கண்டவனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த அதிர்ச்சியுடனேயே பின்னால் திரும்பி ஆதித்யனை கண்டான். நாம் மனதிற்குள் எண்ணி வந்ததை அரசர் படித்திருப்பாரா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அரசனோ, என்ன ராகவா, என் மனைவி உன்னிடம் கேள்வி கேட்கிறாள். நீயானால் ஏதோ சிந்தனையில் அகப்பட்டு கொண்டாய் போலவே. உன் காதலியை பற்றி வெளிப்படுத்த விருப்பம் இல்லையெனில் எதுவும் சொல்ல வேண்டாம். ஸ்வர்ணிகா உன்னை வற்புறுத்த மாட்டாள் என்று ஆதித்யன் சொல்ல, ஸ்வர்ணிகா தனது கேள்வியால் தான் தளபதி சங்கடப்படுகிறானா என்று வருந்தி, வேண்டாம் தளபதி, நான் ஏதோ வேடிக்கைக்காக கேட்டுவிட்டேன். உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை எவரிடமும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு போக, ராகவன் அவசர அவசரமாக அவளது பேச்சில் இடையிட்டு, தேவி, அவ்விதம் கூறாதீர்கள். தங்களை அரசியார் என்று மட்டும் கருதியிருந்த போதே நீங்கள் வேறு எவரோ என்று நான் எண்ணியது கிடையாது. ஆனால் இப்போதோ தங்களை என் தங்கை என்று உரிமையோடு சொல்கிறீர்கள். இதன் பின்பு உங்களை வேறு யாரோ என்று நான் எவ்வாறு கருத முடியும்? தங்கள் கேள்விக்கு பதில் கூறிவிடுகிறேன் தேவி. காதலில் விழும் காலத்தில் நான் எனது அரசர் அனந்தனின் பிரச்சனைகளில் முனைப்பு காட்டி வந்தேன். அவருடைய துன்பமெல்லாம் நீங்கி அவர் வாழ்வு செழிப்படையும் போதுதான் நான் எனது இன்பத்தை பற்றி யோசிப்பேன் தேவி. அதற்கு முன்பாக ஒருவேளை என் வாழ்வில் எனக்கானவளை நான் சந்தித்தேனாகில் அப்போது அவசியம் அவளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். தங்களின் ஆசிகளோடும் ஆதரவோடும் தான் எனது திருமணம் நடைபெறும் தேவி. எனக்கு மட்டுமல்ல, தளபதி வருணனுக்கும் உங்கள் தோழி வாகினிக்கும் உங்கள் தலைமையில் திருமணம் நடைபெறும் என்று நம்பிக்கையூட்டுவது போல சொல்லி வந்தவன் இறுதியாக அவளை நோக்கி, மற்றவர் மகிழ்ச்சியே தன் மகிழ்ச்சி என வாழ்பவர்கள் இவ்வையகத்தில் மிக மிக குறைவு தேவி. தன்னை சுற்றி இருப்பவர்களின் முகங்களில் சங்கட ரேகைகள் தென்படக்கூடாது என எண்ணும் தங்களை போன்ற அரசியார் கிடைப்பதற்கு வசுமித்ரா பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். தாங்கள் அரசாளும் நாட்டில் மக்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. அதுபோல பிறரது நலனில் அக்கறை காட்டும் தங்கள் வாழ்விலும் ஒரு குறையும் இருக்காது தேவி. இது என் தங்கைக்கு இந்த அண்ணனின் வாழ்த்துக்கள் என்று கூறி புன்முறுவல் செய்தான். வாழ்த்தை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக தலை குனிந்து தானும் புன்னகை பூத்தாள் ஸ்வர்ணிகா. மனைவியின் உயர்ந்த குணத்தை எண்ணி ஒரு புறம் பெருமையும், அத்தகைய இனியவளுக்கு கணவனாக இருந்து தன்னால் இன்பம் தர முடியவில்லையே என்று மறுபுறம் வருந்தவும் செய்தான் ஆதித்யன். முதல் 3 மனைவிகளிடம் இருந்து வந்ததைப் போன்று ஸ்வர்ணிகாவிடம் பேரளவில் மட்டும் கணவனாக நடந்து கொள்ள அரசனுக்கு உடன்பாடில்லை. அவளது உத்தம குணத்திற்கு அது தகுந்த செயலல்ல என்று உணர்ந்திருந்த ஆதித்யன் எப்படியாவது மனைவியின் மீது காதலை வரவழைத்துக் கொள்ளலாம் என்று எவ்வளவோ போராடினான். ஆனால் ஸ்வர்ணிகாவின் செயல்களால் அவள் மீது அரசனுக்கு மரியாதையும் அன்பும் தான் கூடியதை தவிர அது காதலாக உருவெடுக்கவில்லை. நெருங்கிய தோழியாகவும் நலம் விரும்பியாகவும் மட்டுமே தான் கண்டு வரும் அவளை காதல் மனைவியாக காணக்கூடிய நாளுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தான் ஆதித்யன். குற்ற உணர்வு அவன் நெஞ்சை உறுத்த மனைவியின் மனவாட்டத்தை மடைமாற்றும்படியாக அவளை அருகில் அளித்தான். ஸ்வர்ணிகா, உனக்கு வயதாகிவிட்டது என்று கருதுகிறேன் என்று ஆரம்பித்தான். அவள் புரியாமல் விழித்தாள். ஆதித்யன் அவளிடம், ஆமம்மா, நீ என்னிடம் என் அன்னை நீலாதேவியை நான் சந்தித்த கதை பற்றி கேட்டாயே. உனது கேள்விக்கு நான் பதில் கூறவே இல்லை. ஆனால் நீ அதை மறந்தே விட்டாய். பொதுவாக வயதானவர்களுக்குத்தான் மறதி வரும் என்பார்கள். உன் செயலை பார்த்தால் நீ பாட்டியாகிவிட்டாய் என்றே தோன்றுகிறது என்று கிண்டல் செய்தான். கணவனின் வேடிக்கை பேச்சை கேட்டு ஸ்வர்ணிகா வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் அவள், உண்மைதான் மாமா, எனக்கு வயது ஏறிக்கொண்டுதான் போகிறது. எந்த இன்பத்தையும் அனுபவிக்காமல் இப்படியே என் வாழ்க்கை கடந்துவிடுமோ என்று பயம் வருகிறது. கணவன் மனைவிக்குள்ளான அந்தரங்க காதல் பேச்சுகள் கூட இல்லாமல் அரசியல் பற்றியும் நாட்டு நடப்பு பற்றியும் மட்டுமே பேசி காலம் கடந்துவிடும் போலிருக்கிறது என்று மனதிற்குள்ளேயே வருந்தி வந்தவளுக்கு பிறகுதான் தன் மனதை கணவன் படித்திருப்பான் என்ற உணர்வு வரப்பெற்றது. தன் வேதனையால் கணவன் வேதனைப்பட்டுவிடக்கூடாது என்று கருதி அடுத்த கணமே பேச்சை மாற்றினாள். ஆமாம் மாமா, அதை மறந்துவிட்டேன். பார்க்கவ எல்லையை நாம் நெருங்கவிருக்கிறோம்.
எல்லைக்குள் சென்றுவிட்டால் அங்கு விருந்து உபசாரங்கள் என்று தங்களுக்கு என்னுடன் கதை பேச நேரமே இருக்காது. ஆகையால் இப்போதே அந்த கதையை சொல்லிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். மனதின் சோகத்தை மறைத்து மதிநுட்பத்துடன் பேச்சை மடைமாற்றிய மனைவியின் செயலைக் கண்டு மற்றும் ஒரு முறை ஆதித்யனுக்கு மனைவியின் மீதிருந்த மரியாதை கூடியது. இம்முறையும் மரியாதைதான் கூடியது, காதல் தோன்றவில்லை. இதை எண்ணி ஆதித்யனே வெட்கினான். மனைவிக்கு கதை சொல்ல ஆரம்பித்தான். அதன்படி அப்போது ஆதித்யனுக்கு 12 வயது இருக்கும். அவன் பரதபுரியில் பாட்டனார் ஜெயந்தன் வீட்டில் தங்கியிருந்த காலகட்டம் அது. வழக்கம் போல வருணனும் தன் இளவரசனை காண அங்கு சென்றிருந்தான். அச்சமயம் அமரேந்திரனை அழைத்து கொண்டு அரசர் சோமவர்மர் பரதபுரி சென்றிருந்தார். அங்கு தேவி அமுதவாணியின் ஊருக்கு தான் இளவரசனை அழைத்துச் செல்லவிருப்பதாக ஜெயந்தனிடம் தெரிவித்தார். பெரியவர் அடுத்த கணம் உள்ளம் நெகிழ்ந்து, அவசியம் அழைத்துச் செல்லுங்கள் அரசே, ஒரு முறை இருமுறை அல்ல, அடிக்கடி ஆதித்யனை அங்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று உருகினார். பயணத்திற்கு தயாராகும்படி ஆதித்யனுக்கு அவனது தந்தை உத்தரவு போட, வருணன் தன்னையும் அழைத்து போகும்படி அரசரிடம் பரிந்துரைக்கும்படி அமரேந்திரனையும் ஜெயந்தனையும் பிரார்த்தித்தான். ஜெயந்தன் அதற்கு ஒப்புக்கொண்டு அரசரிடம் வருணனுக்காக சிபாரிசு செய்தார். ஆனால் அமரன் அரசரது முடிவை மாற்றச் சொல்லக்கூடிய அருகதை தனக்கு இல்லை என சொல்லி அரசரிடம் அது பற்றி பேச மறுத்துவிட்டார். இறுதியில் வருணன் தானே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அரசரின் முன்பு மண்டியிட்டு, அரசே, என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் அரசே, இளவரசரின் இருப்பிடமே எனக்கும் இருப்பிடம், அவரில்லாத மாளிகையில் நான் இருந்து என்ன செய்ய போகிறேன்? எப்படியும் நான் வளர்ந்து அவரது மெய்க்காவல் தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவருடைய எல்லா பயணங்களிலும் நானும் துணைக்கு செல்லத்தானே போகிறேன், அதை இன்றிலிருந்தே செய்கிறேனே என்று கைகூப்பி மன்றாடினான். சிறியவனின் பேச்சுக்கள் அரசருக்கு ஊகையூட்டின. வருணனும் உடன்வர அவர் சம்மதம் தெரிவித்தார். சரி வா என்று அரசர் கூறியதுதான் தாமதம். ஆதித்யனுக்கு முன்பு தயாராகி வருணன் வாயிலுக்கே வந்து நின்றுவிட்டான். 4 குதிரைகளில் ஆடவர்கள் 4 பயணம் சென்றனர். பாதுகாப்பு படைகள் எதுவும் தன் பின்னால் வரக்கூடாது என்று உத்தரவிட்டே பயணத்தை தொடர்ந்தார் அரசர். வருணன் குதிரையேற்றம் பழகிக் கொண்டிருந்த காலம் என்பதால் அவன் மெதுவாகவே குதிரையை செலுத்தினான். சோமவர்மர் குதிரையேற்றத்தின் நுணுக்கங்களை வருணனுக்கு போதித்தபடியே சென்று கொண்டிருந்தார். வழியில் வருணனிடம், வருணா, அரசன் என்னை விட உனக்கு இளவரசனை அதிகம் பிடித்திருக்க காரணம் என்ன? என்னை காணக்கூட நீ அடம்பிடிப்பதில்லை. ஏன், உன் தாயை கூட பிரிந்து அடிக்கடி பரதபுரியில் வந்து அமர்ந்து கொள்கிறாய். அப்படி இந்த ஆதித்யனிடம் என்னடா உள்ளது? அவன் மீது ஏன் உனக்கு இவ்வளவு பாசம் என்று கேட்டார். வருணனுக்கு அப்போது 8 வயதுதான் இருக்கும். பதில் சொல்ல முடியாமல் வருணன் திண்டாடுவான் என நினைத்து மெதுவாக அவனுக்கு யோசிக்க நேரம் கொடுக்கலாம் என்று எண்ணி கேள்வி கேட்ட பின்பு முகத்தை அவனிடமிருந்து விலக்கி செல்லும் பாதையை நோக்கி திருப்பிக் கொண்டார் அரசர். ஆனால் வருணன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. கேள்வி கேட்ட அடுத்த வினாடியே, வசுமித்ராவையும் இளவரசர் ஆதித்யவர்மரையும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அரசே. தாய்நாட்டை பிடித்து போக காரணங்கள் தேவையில்லை. அதுபோன்றுதான் அந்த தாய்நாட்டின் மைந்தனான ஆதித்யவர்மரை எனக்கு பிடித்திருப்பதிலும் தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் இல்லை. மனிதன் ஒவ்வொருவனுக்கும் தனக்கே தன்னை பிடித்திருக்கிறதே. பிடித்ததனால் தானே குளித்து அழகிய ஆடைகள் உடுத்தி தன்னை அலங்கரித்துக் கொள்கிறான். நம்மை விட அழகானவர்கள் பலர் இருக்கும் போதும் நாம் ஏன் இந்த ஒப்பனைகளை எல்லாம் நமக்கு செய்து கொள்கிறோம்? நம்மையே நாம் நேசிப்பதால் தானே. அதுபோலதான் அரசே எனக்கு இளவரசரும். அவருடன் இருந்தால்தான் நான் என்னுடன் இருப்பதாகவே கருதுகிறேன். அவர் பாதுகாப்பாக இருந்தால்தான் நான் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கிறேன். அவரை பிறர் புகழ்ந்தால் என்னையே அவர்கள் புகழ்வது போன்ற பெருமை எனக்கு ஏற்படுகிறது. இதற்கான காரணங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை பிரபு. என் தாயிடம் இது குறித்து கேட்டேன். அவரோ, உனக்கும் இளவரசருக்கும் 7 ஜென்ம பந்தம் இருக்கும், ஆகையால்தான் அவரை நீ இப்படி கண்மூடித்தனமாக நேசிக்கிறாய் என்று கூறினார். ஒருவேளை என் தாய் கூறியதுதான் உண்மையோ என்னவோ என்று வெள்ளந்தியாக பதிலளித்தான். பதில் கூறியவனின் முதுகில் பாசமாக தட்டி கொடுத்துவிட்டு அரசர் தன் பயணத்தை தொடர்ந்தார். 2 நாள் பயணமாக கானகத்தை ஒட்டியிருந்த ஒரு கிராமத்தை சென்றடைந்தார்கள். அரசர் ஊருக்குள் சென்றதுமே அங்கே அவருக்கு வரவேற்பு வைபவங்கள் அமர்க்கலப்பட்டன. பொதுவாக அரசர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கான வரவேற்புகள் பலமாகத்தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி அம்மக்களின் முகங்களிலும் உடல் மொழியிலும் தென்பட்ட ஒரு உற்சாகம் ஆதித்யனை ஆச்சரியம் கொள்ளச் செய்தது. ஊரே வந்து ஆதித்யவர்மனை வருடி பார்த்து சென்றது. ஆதித்யன் சிரத்தில் கை வைத்து ஆசிகள் அளிக்க எவருமே தவறவில்லை. வருணனுக்கு அப்போது பயம் அதிகமானது.
இத்தனை பேர் நம் இளவரசரை தீண்டுகிறார்களே, யாராவது அவரை காயப்படுத்திவிட்டால் என்ன செய்வது என்று மனதிற்குள் அஞ்சியபடியே இளவரசரை விட்டு அகலாமல் அவனுடன் ஒட்டிக்கொண்டு நின்றவாறு அருகில் வரும் ஒவ்வொருவரையும் உச்சி முதல் பாதம் வரை பரிசோதித்த வண்ணம் இருந்தான். எவராவது கையில் ஆயுதங்கள் வைத்திருப்பார்களோ, ஆசியளிக்கும் சாக்கில் இளவரசரை தாக்கிவிடுவார்களோ என்று அஞ்சியதில் அவனுக்கு பதட்டம் அதிகமானது. ஆசியளித்து சென்றவர்கள் சிறுவன் வருணனையும் கொஞ்சம் தவறவில்லை. சுறுசுறுப்புடன் குறுகுருவென எல்லோரையும் முறைத்து பார்த்து கொண்டிருந்த அவனை அனைவருமே ரசித்தனர். அச்சமயம் உள்ளிருந்து வெளிவந்தார் அமுதவாணி என்ற பெண்மணி. ஆதித்யனுக்கு மகாதேவன் கதை கூறும் வரையில் தான் கண்ட அந்த பெண்மணியின் பெயர் அமுதவாணி என்றுதான் நம்பியிருந்தான். ஆனால் அவரிடம் கதை கேட்ட பின்புதான் அப்பெண்ணின் உண்மை நாமம் அமுதவாணி அல்ல, நீலாதேவி என்பதை உணர்ந்து கொண்டான். பிரதாபனுக்கு கதை கூறும் வருணனுக்கு இந்த உண்மை தெரியாது. ஆகையால் அந்த பெண்ணரசியை அவன் அமுதவாணி என்றே குறிப்பிட்டு வந்தான். வருணன் இளவரசனின் பாதுகாப்பு குறித்து பயந்து வந்த சூழலில் உள்ளிருந்து வெளிவந்த நீலாதேவி, பயம் வேண்டாம் வருணா, இங்கு உன் இளவரசனுக்கு துன்பமிழைக்க ஒருவரும் எண்ணமாட்டார்கள். இளவரசனுக்கு தானாக வரும் ஆபத்துகளை கூட தங்கள் மாரில் வாங்கிக் கொண்டு மரணதேவனுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் இம்மக்கள் என்று சிரித்தபடியே கூறி வருணனின் தலைமுடியை செல்லமாக கலைத்தாள். அந்த மாதரசியை பார்க்கும் போதிலே அவரது கலையான முகம் வருணனை மட்டுமில்லாது ஆதித்யனையும் சேர்த்து அசையவிடாமல் செய்தது. அவருடைய வதனத்தில் தோன்றிய தெய்வீக புன்னகையும் பூமிக்கு வலிக்காமல் அவர் நடந்து சென்ற பாங்கும் இலக்கிய இதிகாசங்களில் தாங்கள் கேட்டறிந்த பெண்டிற்கு ஒப்பானது என்று இரு சிறுவர்களும் அதிசயித்தார்கள். வருணனிடம் பேசிவிட்டு அரசர் அமர்ந்திருந்த மரத்தடிக்கு சென்றவள் அரசரின் பாதங்களில் விழுந்து ஆசி பெற்றாள். அரசர் முகம் மலர்ந்து நீலாவை தூக்கிவிட அமரன் பக்தியே உருவானவனாய் கண்களில் நீர் தேங்கி இருக்க இரு கரங்களையும் கூப்பி நீலாவை வணங்கினான். நீலா அவனை பார்த்து புன்னகை பூத்து, எப்படி அண்ணா இருக்கிறாய், சுகம்தானே? உன் மகனுக்கு எதிரிலேயே உன்னை பெயர் சொல்லி அழைத்தால் அது உனக்கு மரியாதையாக இருக்காது. ஆகையால் இன்றிலிருந்து நான் உன்னை அண்ணா என்றுதான் அழைக்கப் போகிறேன் என்று அறிவித்தாள். அமரன் கூப்பிய கரங்களை இன்னமும் கீழிறக்காமல், இந்த அற்ப பிறவி உங்கள் அடிமை தேவி, என்னை தாங்கள் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஒருவேளை என்னை அண்ணா என்று அழைப்பதே தங்களுக்கு விருப்பம் என்றால் அதைவிட பெரும் பேறு எனக்கு எதுவும் இல்லை தேவி என்று உள்ளம் நெகிழ்ந்து கூப்பிய தனது கரங்களில் முகம் புதைத்து சொன்னார் அமரன். தந்தை சோமவர்மரை அந்த ஊரில் புது மனிதராக உணர்ந்தான் ஆதித்யன். நாட்டின் மற்ற பகுதிகளில் அவரது முகத்தில் காணப்படும் தீவிரம் அந்த ஊரில் அவரது வதனத்தில் காணப்படவில்லை. கவலை ஏதும் இல்லாத மனிதராக தானும் ஒரு சாமானியனாகவே காட்சி கொடுத்தார் அவர். ஊர் மக்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டில் செய்த பலகாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அரசரின் வாயில் திணித்தார்கள். கூடவே ஆதித்யனுக்கும் அவன் அருகில் இருந்த சிறுவன் வருணனுக்கும் புகட்டினார்கள். அரண்மனை உள்ளிட்ட பிற பகுதிகளில் அரசரின் உணவை பரிசோதிப்பதில் அமரன் பொதுவாக காட்டும் தீவிரம் துளிக்கூட அவ்வூரில் அவரிடம் தென்படவில்லை. மாறாக மக்கள் அரசரிடம் காட்டும் உபசரணைகளை மெய்மறந்து கை கட்டியபடி வேடிக்கை பார்த்து நின்றார். தாய் ஊட்டும் உணவு பிள்ளைக்கு எத்தனை பாதுகாப்பானதோ அதுபோல அவ்வூர் மக்கள் ஊட்டும் உணவிலும் ஒரு குறையும் இருக்காது என்பது போல நிம்மதி கொண்டிருந்தார்கள் அரசரும் அமரனும். நீலாதேவி தன் வீட்டிற்கு சென்று தட்டு நிறைய பலகாரங்களை எடுத்து வர அவரை பின்தொடர்ந்து அப்பெண்மணியின் தாய் தந்தையரும் வந்தனர். ஆதித்யனுக்கு உணவை புகட்டுவதில் நீலாவுடன் போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர். அங்கே எப்படி மரியாதை தருவதில் அரசரையும் அமரனையும் எவரும் பிரித்து பார்க்கவில்லையோ அப்படித்தான் ஆதித்யனையும் வருணனையும் கூட இளவரசன் சேவகன் என்று எவரும் பேதம் பார்க்கவில்லை. இரு பிள்ளைகளையும் அனைவரும் சரிசமமாக கொஞ்சினர். அது ஏன் என்ற காரணம் பின்பே அவர்களுக்கு புரிய வந்தது. முதிய பெண்மணி ஒருவர் வருணன் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு, நீ எங்கள் ஊருக்கு கடவுள் கொடுத்த வரம் கண்ணா, பஞ்சத்தின் பிடியில் சிக்கித் தவித்தோம். அரசர் தேவைக்கும் அதிகமாக நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருந்தாலும் பூமியின் வறட்சி எங்களை கொலையாய் கொன்றது. வெப்பம் தாங்க முடியாமல் அனலில் வெந்தோம். காட்டிற்குள் இருக்கும் எங்கள் உயிருக்கு உயிரான ஜீவராசிகள் தண்ணீர் இன்றி தவித்து வந்தன. அந்த சூழலில் அழகே வடிவாக நீ இந்த ஊரில் அவதரித்தாய். நீ பூமிக்கு வந்த நேரம் மழையும் கூட்டி வந்து எங்கள் பூமியை குளிர்வித்தாய். உன்னால்தான் நாங்கள் வெப்பத்தின் பிடியிலிருந்து தப்பினோம். கானகத்தில் இருந்த விலங்குகள் தாகம் நீங்க பெற்றன. எங்கள் ஊரை மழை தந்து உய்வித்ததால் ஊரே சேர்ந்து உனக்கு வருணன் என்று பெயர் சூட்டினோம் என்று ஆனந்த கண்ணீர் முகத்தில் வழிந்தோட நெகிழ்ந்து சொன்னார் அந்த மூதாட்டி.